ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பானிபூரி ரெசிபி எப்படி வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியான பானிபூரி, அப்புறம் அது உள்ளே வைக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங், மசாலா ஸ்டஃபிங், அப்புறமா புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு இது எல்லாம் கலந்த ஸ்பெஷல் புளி சட்னி, அதோட நம்மளோட பானிபூரி ஸ்பெஷல் பானி, இது எல்லாம் நல்லா கரெக்டான ரேஷியோவோட நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை. இதோட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை பிசைகிறது ரொம்ப முக்கியம். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணி நல்லா நீங்கள் மாவை பிசையணும். அப்போ தான் பூரி நல்லா வரும். இப்போ பாருங்கள், மாவை பிசைஞ்சாச்சு. மாவு இந்த மாதிரி ஒரு மீடியம் சாஃப்ட்னஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பூரி போட்டுக்கலாம். அப்புறமா இந்த புளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இது வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் இதில் ஊற்றிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷமாக நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இப்போ இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட இனிப்புக்காக ஒரு 10 பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சாஃப்ட் பேரிச்சம்பழம், அதனால் இது ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் உங்ககிட்ட இந்த பேரிச்சம்பழம் இல்லை, நார்மலாக இருக்கிற பேரிச்சம்பழம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சாட் மசாலா. அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா வறுத்து பவுட்ரு பண்ண சீரகத்தூள், இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு அரை கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதையெல்லாம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்குவோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த புளி, பேரிச்சம்பழம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிட்டு வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு வடிகட்டிக்கோங்க. இந்த புளி சட்னியை நீங்கள் பானிபூரியோட மட்டும் இல்லை, எல்லா சாட் ஐட்டமோடையும் வச்சு சாப்பிட்லாம். சும்மா நீங்கள் ரைஸோட கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவையான புதினா தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி அளந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதோட அதே கப்புக்கு அரை கப் அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. கூட காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இதை அரைக்கும் போது இதோட மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் அரைச்சிருக்கேன். அதாவது ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதை வடிகட்டாமல் இது கூட அப்படியே தண்ணி சேர்த்துட்டு பண்ணுவாங்க. அது குழந்தைங்க சாப்பிட்றப்ப அவங்களுக்கு பிடிக்காது. வாயில் இஞ்சி அதெல்லாம் கடிப்பட்டுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு இதோட புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். கூடவே இன்னொரு கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர்,
அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், அடுத்ததான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். கலந்துட்டு கடைசியாக கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட குறைய தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட பானிபூரிக்கான புதினா தண்ணி வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக இது உள்ளே வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இதை வந்து நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். கையாலேயோ அல்லது வந்து ஒரு ஸ்மாஷராலேயோ மசிச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தழை, அதையும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம இதோட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா உருளைக்கிழங்குக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் போட்டிருக்கேன். கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் வறுத்து பவுட்ரு பண்ண சீரகத்தூள், அடுத்ததாக கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா மசியணும். அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவில் பூரி வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள், மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து 2ஆக பிரித்து எடுத்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. இதை வந்து ரொம்ப திக்காகவும் நீங்கள் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான ஒரு திக்னஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லைனா ஏதாச்சும் மூடி சின்ன கிண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பூரி போட்டு அது நல்லா உப்பி எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த பூரி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பூரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆகணும். நல்லா பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம கடைகளில் வாங்குகிற பானிபூரி மாதிரியே வெள்ளையாக இருக்கும்போதே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலையே அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும். ஒரு மாதிரி நம்ம பூரியெல்லாம் சுட்டு வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் வதன்னு ஆகும் பார்த்தீங்களா, அதை மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுங்க. இந்த மாதிரியெல்லாம் மாவு பிசைஞ்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு சுட்டுட்டு இருக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு டைம் இல்லைக்கா அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெடிமேட் பூரிஸ் கூட கடைகளில் கிடைக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அப்படியே நம்ம கடைகளில் வாங்குகிற பானிபூரி மாதிரியே நல்லா வெள்ளையாக வரும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1 கிலோ 90 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ்க்குள்ளே வரும். ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட க்யூட்டான குட்டி குட்டி பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களும் ஈஸியாக வாய்க்குள்ளே ஃபுல்லாக போட்டு சாப்பிட்ற மாதிரி சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து உடச்சிட்டு இது உள்ள கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறமா புளி சட்னி வச்சுட்டு கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கோங்க. வச்சு நாம் செஞ்சு வச்சுருக்கிற புதினா தண்ணி வந்து கொஞ்சமாக கொதி அப்படியே சர்வ் பண்ணுங்கள். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பானிபூரி ரெசிப்பியை ஒரு தடவையாவது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.